ஹாய் நண்பா, நம்ம எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் வச்சுக்கோங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோடி இருவர் அப்படிங்கிற நம்மளோட பரிதாபங்கள்ல இருந்து தேர்ட் எபிசோட் இன்னைக்கு வந்துருச்சு. ஸோ தேர்ட் எபிசோட் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத புட்டு வைக்க போறேன். அதுக்கு நான் அந்த வெப்சீரிஸே பார்த்துட்டு போயிடுவேன். நீ படத்தை ரிவ்யூ பண்ணா கூட ஏதோ பிரயோஜனமா இருக்கும். வெப்சீரிஸ் ரிவ்யூ பண்ணி ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி என்னோட ஏன்டா கருத்தா இருக்கிற அப்போ நீங்க கேட்கறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க. சுதாகர் நடிச்சிருந்த வெப் சீரிஸ் கோடி இருவர் அப்படிங்கிற வெப் சீரிஸ் எதுக்காக எடுக்கப்பட்டது அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அண்ட் காமெடிஸ்லேயே கலக்கிட்டு இருந்த நம்மளோட கோபி சுதாகர், வடிவேலு, செந்தில், நம்ம கவுண்டமணி சாருக்கு அடுத்து ஒரு ப்ரைட், ஒரு காமெடிஸ் ஒரு ப்ரைட், இவங்களோட மீம் தான் டெம்ப்ளேட் அப்படிங்கிற மாதிரி அந்த உலகத்துல நீடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா நம்ம இது இல்லடா, இதுக்கு மேல ஒண்ணு பண்ணணும்டான்னு இறங்குனதுதான் இந்த எமோஷனல் சைட் ஆஃப் கோடி இருவர். அந்த வார்த்தையை இந்த வீட்ல சொல்லாத. இந்த ஐடியால பிரச்சனையே இல்ல, இந்த ஊர்ல தான் பிரச்சனை. சோ தேர்ட் ரிவ்யூ எப்படி இருக்க போகுது அப்படின்னா சூப்பரா இருக்க போகுது. ஏன்டா அப்படி சொல்ற? செகண்ட் எபிசோட் கொஞ்சம் அப்படியே டல்னஸா வச்சு, தேர்ட் எபிசோட் உண்மையிலேயே கொஞ்சம் உருக வச்சுட்டாங்கன்னா சொல்றேன். காரணம் என்ன அப்படின்னா இந்த எபிசோட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த எபிசோட் லைட்டா ஒரு எமோஷனல் பேக். லைக் அந்த ஊருக்கு போயிட்டு வாடகைக்கு ரூம் கிடைக்காம ரூம் தேடி அலைஞ்சு, அதுவும் கிடைச்சு, அதுக்கப்புறம் அங்க ஒரு ஃப்ரெண்டு இருந்து நம்மளை கலாய்ச்சு, ஒரு ஒர்க்குக்காக போறோம். ஸோ ஒர்க் டில்லேன்னு சொன்னா எப்படி கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, ரூமுக்கு என்ன பண்றது, தங்குறதுக்கு என்ன பண்றது, அடுத்த வேலைக்கு என்ன பண்றது, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் எல்லாம் மைண்ட்ல இருக்கும்போது இதுக்கு இடையில அந்த எபிசோட்ல கண்டினியூஸா வந்ததுதான் லைக் அவங்க சுதாகர் அந்த கல்யாண வீட்டுல இருந்து ஓடி இருந்திருப்பாரு, அந்த கல்யாண பொண்ணு வேணாம்னு ஓடி இருந்திருப்பாரு. ஸோ அதுக்கு தேடுறாங்க, இவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், இவனை கொல்லணும் அப்படின்னு தேடுறாங்க. அது ஒரு சைடில் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ், லைக் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒருத்தர் இருக்காருல்ல, பெங்களூர்ல ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லி வந்திருப்பாருல. ஸோ பெங்களூர்ல இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு. ஸோ அவர் லைக் போலீஸுக்கு லஞ்சம் கொடுத்து அப்படி கோபி சுதாரா கூட்டு வந்துடுறாங்க. கூட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அது எய்த்த வீடோட ரூமு, அது எய்த்த வீட்டு பாத்ரூமு, இது இந்த வீடோட வாசப்படி. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது ஒரு சின்ன ரூம்ல அவர் இருக்கிறதெல்லாம் காணும்போது பேச்சுலர்ஸோட ஞாபகம் வருது என்ன மாதிரி. ஸோ அதெல்லாம் ரொம்ப மெமரிஸா இருக்குது. இப்போ நான் அப்படிதான் இருக்கேன், அது மெமரிஸ் கிடையாது, இருக்கேன். அப்ப அந்த இதெல்லாம் கனெக்ட் ஆச்சு, என்னோட இதுல ரொம்ப கனெக்ட் ஆச்சு, ரொம்ப ஒண்டி போச்சு. ஸோ இது பண்ணக்கூடாது, இது செய்யக்கூடாது, இது அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற இருக்க ரூம்ல எல்லாம் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அப்போ அந்த வெளில கஷ்டப்பட்டுக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க பார்த்தா ரூமுக்கு இவ்வளோ கண்டிஷன்ஸ் வைக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அந்த இடத்துல இருந்துதான் ஆகணும், வாழ்ந்துதான் ஆகணும், எது பிரச்சனை இருந்தாலும் கடந்து போய் தான் ஆகணும். அதே மாதிரிதான் அந்த வெப்சீரிஸ்ல காமிக்கிறாங்க. அவங்க பெங்களூர்ல போயிட்டு அவர் இன்வெஸ்டர் கிடைச்சிட்டா நம்ம ரிச் ஆகிடலாம், நம்ம ஆப்பை டெவலப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு அவங்க போறாங்க. அங்க போய் பார்த்தா தெரியுது சோத்துக்கே சிங்கி அடிக்கிற நிலைமையா இருக்குது. ஒரு ரூம்ல என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு அவங்க நிறைய காட்டுறாங்க. கடைசியில் அவங்களுக்கு ஒரு ரூம் கிடைக்குது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, கான்ட்ராக்ட் போட்டு ஒரு ரூம் 2 வருஷம் இருந்தாதான் ரூம் அப்படின்னு சொல்ற மாதிரி, 2 வருஷத்துக்கு நீங்க இங்க இருக்கணும், அப்பதான் ரூம் அப்படின்னு சொல்ற மாதிரி கிடைக்குது. ஸோ அங்க கிடைச்சதுக்கு அப்புறம் கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு சின்ன ட்விஸ்டோட முடிச்சுட்டாங்க. ஸோ அது என்ன ட்விஸ்ட் அப்படின்னா நீங்க அந்த வெப்சீரிஸ் பரிதாமல் அப்படிங்கிற சேனல் இருக்குது, போய் பாருங்க. குணால் சுப்பிரமணியன்டா ஒரு பெரிய இன்வெஸ்டர், இதெல்லாம் சொன்னது அந்த வெப்சீரிஸ்ல வரப்போகுது. இப்ப நான் ஒண்ணு சொல்ல போறேன், என்ன அப்படின்னா நீங்க சம்டைம்ஸ் வெளியூர்ல போறீங்க, லைக் வெளியில ஒரு ஊருக்கு போறீங்கன்னா கண்டிப்பா நம்ம அங்க போயிட்டு இடம் பார்த்துருவோம், அங்க போயிட்டு நம்ம நமக்கு கிடைச்சிடும், இடம் கிடைச்சிடும், அங்க போயிட்டு நமக்கு சாப்பாட்டுக்கு வேலை கிடைச்சிடும். இல்ல வேலை கிடைச்சி நீங்க அங்க போறீங்கன்னாலும் கூட ரூம் கண்டிப்பா நல்ல ரூமா பார்த்துப்போங்க, தண்ணி வசதி எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு ரூம் பார்த்துப்போங்க. ஏன்னா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம அங்க போய் பார்த்துக்கலாம், அங்க போய் பண்ணிக்கலாம் நினைக்கும் போதுதான் நைட்டு ஃபுல்லாக சிங்கடிக்கிற நிலைமையாக இருக்கும் அப்புறம். ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்து கவனிச்சு போங்க. நான் ஃபஸ்ட்டு காலேஜ் படிக்கும்போது வருஷத்துக்கு 10,000 அப்படின்னா 2 வருஷம் காலேஜ். ஸோ வருஷம் 10,000, ஒரு வருஷத்துக்கு இந்த ரூம் 10,000 கொடுத்தா எனக்கு தான். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ரூமு தண்ணி இதெல்லாம் ஓகே தான், பட் ஆனால் செம்ம ஹீட்டாக இருக்கும், அது ஒரு ப்ராப்ளம். அண்ட் கரண்ட் பில் இதெல்லாம் கிடையாது, தண்ணிக்கும் கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா 10 மணிக்கு மேலே கதவை பூட்டிடுவான். அதுதான் ஒரு மேட்டர். நம்ம எப்போ வேணா லேட்டா போகலாம் வரலாம், ஆனா 10 மணிக்கு தான் பூட்டிடுவான். உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா கூட அவர் தான் பூட்டிடுவார்.
ஸோ அந்த நல்ல மனுஷன் தான். பட் ஆனால் அது என்ன பண்றது, 10 மணிக்கு கதை விட்டு நம்ம எப்படி படம் பார்த்துட்டு வர்றது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டு நான் காலேஜ் படிக்கும்போது அந்த ரூம்ல இருந்துச்சு. பட் இனிமே வந்துட்டு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த வெப்சீரிஸ் வந்துட்டு நீங்க கண்டிப்பா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு சூப்பரா இருக்கு இந்த வெப்சீரிஸ். ஸோ நீங்க ஒரு பேச்சுலரா, நீங்க ஒரு தனியாக ரூம்ல இருக்கீங்களா, குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட ரூம்ல இருக்கீங்களா, கண்டிப்பா இந்த எபிசோட் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய்.